السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. سيد المؤمنين وتعالى بيان العلم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
சிறந்த ஒரு சொற்பொழிவாளராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எப்படியானாலும் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் அன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்கையும் அன்பையும் ஊட்டியவர் பெருமானார் என்று சொன்னால் இணையாக அவர்களுடைய வேலையை சத்திரத்திற்கு ஆதியின் பேசியவர்களுடைய குமார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே வழியை பின்பற்றி தனது வளத்தை புலவடத்தையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இப்பொழுது அந்த இஸ்குடைய ஒரு வயதை உங்களுக்கு சொல்லி உண்மையெல்லாம் அந்த இஸ்கின் உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் அவனை வணங்குவதற்கும் திக்ர் செய்வதற்கும் தஸ்பீஹ் செய்வதற்கும் அவனை போற்றவும் புகழவும் அல்லாஹ்வின் மீது ஸலவாத் சொல்லவும் அவர்களை போற்றவும் புகழவும் இன்னும் சன்மார்க்க விஷயங்களை சொல்லவும் கேட்கவும் உதவிதான் மஸ்ஜிதுகள். அந்த மஸ்ஜிதை பராமரிக்கிற நிர்வாகிகள் இந்த விஷயத்திற்கு நாம் முழுவதுமே ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுதான் இயல்பு. அதை பின்பற்றும் வகையிலும் அதை நடைமுறைப்படுத்தும் வகையிலும் நமது செய்திகளுடைய மஸ்ஜிதை நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் இன்று சில கடமைப்படுத்துவோம். காரணம், இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னபோது இன்னொருவரோடு இருந்து அதற்கான ஒத்துழைப்பையும் ஆதரவையும்
ஏனென்றால் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ் நன்றி செலுத்தாத ஆக முடியாது. நன்றியுடைய சொல்லப்போனா யாரும் ஆக்க மாட்டார். நான் எங்கே சொல்லுவேன். அடுத்து இந்த துவக்க நிகழ்ச்சியில் சில இடங்களில் அதிகமாகலாம் அதற்கேற்ப தொழுகை நேரம் சற்று தாமதமாகலாம். ஆனால் இதற்கு வருகிற நிகழ்ச்சிகள் செவ்வாய்க்கிழமை சரியான நேரத்துக்கு வரும். இந்த பள்ளியில் இந்த மசூதியில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட இமாம் அவர்களுக்கு மிக நன்றி செலுத்த தலைவர்களும் நாம் அனைவருமே. அதாவது தனது ஆயுள் காலத்தில் பெரும்பகுதியை 16 ஆண்டு காலங்களை நாகூருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்கள். சமாதானம் நாமெல்லாம் இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டு செய்து மனைவர்களோடு உறவாடி கடைத்தளவில் சென்று நண்பர்களை பார்த்து குடும்பத்தை பார்த்து பேசி எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களோ எங்கிருந்தோ மேலப்பாடத்தை பிறகு நாகூருக்கு வந்து 16 வருஷம் படிச்சிருந்தாங்க. அப்படியா எப்படிப்பட்ட ஒரு தியாகம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உண்மை இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். எந்த வருஷம் ஆக வேண்டும் வாழ்வதெல்லாம் பார்ப்போம் பேசுவோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து என்று விசாரிப்பது 16 ஆண்டுகள் ஆகிறது. 16 ஆண்டுகள் செய்து 20, 30, 40 இருக்கிறாங்க. ஆனால் இந்த இளம் வயது திருமணம் இங்கே வந்ததுக்கு பிறகு திருமணம் மனைவி மக்கள் எல்லாம் நாகூருக்கு பிறகுதான். அப்படியா வாழ்க்கை ஒரு பகுதி, திருமணத்துக்கு முந்தைய ஒரு பகுதி, திருமணத்துக்கு பிறகு ஒரு பகுதி. அப்படி பார்த்தா வாழ்க்கையை பாதியை நாகூர் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் நாம் அவர்கள் வளர வேண்டும். இதன் மூலமாக என்றால் அவர்கள் சொல்லுகின்ற வாழ்க்கையை செயல்படுத்துகிறார். நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் பிறகு அதை எடுத்து காட்டுவதற்கும் யாரும் சொல்லாமலே நாம அனுமதி செய்ய நம்ம ஆர்வத்தோடு சின்ன பையனை பார்த்தா ஒரு சிரிப்பு, இளைஞரை பார்த்தா ஒரு அரவணைப்பு, வாடிக்கையாளர் பார்த்தா ஒரு அன்பு, முதியவரை பார்த்தா ஒரு மரியாதை. இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு கருணம் படைத்தது. நான் கொடுக்காம சொல்லுகிறேன், நீ சொல்லுகிறேன், நான் பார்த்து காட்டி சொல்லுகிறேன். அதனால அனைவரையும் அரவணைத்து அன்போடு சேர்த்து அன்போடு ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற ஒரு இமாம் கிடைத்தது நமக்கு. அதான் செய்த உதவி என்று நான் சொல்ல வேண்டும். ஆகவே கிடைத்த வாழ்க்கையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் இப்பொழுது நாமும் அறிந்த நாவலர் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில காலங்களில் நாடுகின்ற நாவலாக, இன்னும் சில காலங்களுக்கு பிறகு நானிலம் அறிந்த நாவலாக இன்ஷா அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் பொருள்பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் பொருள்பலத்தையும் அனைத்து வளங்களையும் என்னை கேட்கும்போது நேரத்தை அதிகமாக அவர் எடுத்துக் கொள்ளாமல் இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்புரையாற்றி சிறப்பிக்க வந்திருக்கிற பெருமக்களை நான் பேச அழைக்கிறேன். இந்த நாகை மாவட்ட ஜமாத் உலமாவின் தலைவராக பல ஆண்டுகளாக பணியாற்றி தனது சேவையை மாவட்டத்திலே வழங்கி கொண்டிருக்கிற, மேலும் காரைக்கால் நெருப்படியில் நாக பணியாற்றிய கருத்துக்குரிய எம்பி முகமது ரஹ்மான் அவர்கள் நமக்கு அல்குர்ஆனை பற்றியும் இந்த மஜ்லிஸை ஆண்டுகின்ற செய்தியுடைய சிறப்புரை பற்றியும் மேலும் சிறந்த பல கருத்துக்களை நமக்கு சிறப்புரையாற்றுவார்களை அன்பு அழைக்கிறேன். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கிடைத்த செல்வத்தை உடல்நலத்தையும் மனவளத்தையும் வாழ்வானாக மாற்றியோம். அஸ்ஸலாமு அலைக்கும். Alhamdulillah, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi wa azwajihi ajma'in. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala sayyidina Muhammadin wa ala sayyidina Muhammadin.
புகழக்கூடிய நுட்பமான அறிவுக்கு சொந்தக்காரனாகி
எந்த வகையிலும் ஒளிவு இல்லாமல் தங்களுடைய அறிவாற்றலை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்பது இந்த நல்லதை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் குர்ஆனில் சில விஷயங்கள் சொல்லப்படும். உதாரணமாக பூமி மோதாததுக்கு முன்னால் ஹயாத்தாக்கள் சொன்னான். இது சில விஷயங்களை கினாயமாக அல்லாஹ் சொல்லுவான். உதாரணமாக நோவுல ஒரு விஷயம் சொல்லுவான். வெள்ளை கருப்பு கயிற்றிலிருந்து வெள்ளை கயிறு தருகிற வரைக்கும் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, வெள்ளை கயிறு கருப்பு கயிறு ரெண்டையும் ஒண்ணா போட்டுக்கிட்டு வெள்ளை கயிறு தெரிகிற வரைக்கும் சாப்பிட்டு இருந்தாங்க. ஆக இப்போதெல்லாம் இந்த குர்ஆனுடைய விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. கருப்பு இருளிலிருந்து சுகு சாதிக்கின்ற வெண்மை தெரிகின்ற வரைக்கும் என்று சொல்வதற்கு பதிலாக கைத்தும் அபியம் கைத்து அசதி என்று அல்லாஹ் சொன்னான். எழிலல்ல பாரதத்தியாவுடைய அண்ணன் பூமி மூத்தானதுக்கு பின்னர் ஹயாத்தன்னு சொன்னேன். ஒரு மனிதனுடைய உள்ளம் பாவத்தினால், அதாவது பயங்கரமான பாவத்தின் காரணமாக இருளடைந்து மங்கி போனதற்கு பிறகு ஹிதாயத்தை கொண்டு அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். இதற்கு தான் என்னுடைய அர்த்தத்தை சொல்லப்படும். ஆகவே இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் மக்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருப்பது நிச்சயமாக கடமையாக இருக்கிறது. இப்போ குர்ஆனுக்கு எப்படி நாங்கள் அர்த்தம் செய்வது, எப்படி தஃசீர் செய்வது அப்படின்னு கேட்டா, எழுதி வைத்த புக்குகளை பற்றி நம்ம சொல்றது அரபு தஃசீர்கள் எத்தனையோ பல தஃசீர்கள் இருக்கு. தஃசீருக்கு குர்ஆனை தஃசீர் செய்து சொல்லி கேட்கப்படுது. அதுல அழகான முறை என்னன்னு சொன்னா, அஸ்ஸஹாபத்து இதாலிக ஐ யுஃபஸிர குர்ஆன் பில் குர்ஆன். குர்ஆனுக்கு குர்ஆனை தஃசீர், குர்ஆனுக்கு குர்ஆன் தஃசீர். என்னுடைய அறிவு இப்படித்தான் சொல்லுதா சிலர் சொல்லுவோம். அப்படியே குர்ஆனுக்கு குர்ஆன் தஃசீர். வமா அஜ்ஹர் மக்கள் ஏதேனும் ஒரு இடத்துல அதற்கு அர்த்தம் தெரியல, சரியான முறையில் அர்த்தம் தெரியல, விளக்கம் தெரியல அப்படின்னு சொன்னா அதற்கு வேற ஒரு இடத்துல அர்த்தம்னா அர்த்தம் வரும். இப்போ அதையும் தாண்டி இதையும் தாண்டி சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்தால் கண்மணி நாயகம் அவர்கள் சொன்னார்கள், அழைக்க விசுனா நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கம், குர்ஆனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் விளக்கம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்பது குர்ஆன் என்பது இரண்டும் இறைவன் புறத்திலிருந்தே இறக்கப்பட்டது. ஆனால் குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஓதப்பட்ட செய்தி. ஹதீஸ் இறைவனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கப்படக்கூடிய செய்தி. உதாரணமாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் உலாயிக அலைஹிம் ரப்பீஹிம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் நேர்வழியில் மீது இருக்கிறார்கள். உலாயிக அலைஹிம் ரப்பீஹிம். இய்யாக நஅபுது வ இய்யாக அன்அம்த அலைஹிம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். வாக்கியம் செய்யப்பட்டவர்களுடைய நேர்வழி. அந்த வாக்கியம் செய்யப்பட்டவர்கள் யார் என்று சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு தெரியாது. அப்படியே கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னு சொன்னா அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் சூரத்துல் நிசால, அன்னமல்லாஹு அலைஹி நபி. அன்னம்தாலே ஒன்றும் தெரியலையே, நல்லா பார்க்க குர்ஆனை தேடி பாருங்க, ஆய்வு செய்து பாருங்க. அல்லாஹ் ஆவரை ஊட்டுகின்றான். அன்னமல்லாஹு அலைஹி மினன் நபியின அன்னம்தான் ஓதிய அந்த அல்லாஹ் அன்னம்தையா அவர்கள்தான் மினன் நபியின் நபிமார்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள். அந்த சாலிஹீன்களில் தான் தாபீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள் எல்லாம் அதிலே அமைவார்கள் சொல்றேன். ஆக நீ யாரோடு இருப்பாய் என்று சொன்னால் அண்ணாத்த அந்த அண்ணாத்துக்கு தான் விளக்கம் சொல்றேன். இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் நமது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அனைத்து செய்திகளும் எல்லாமே குர்ஆனுடைய விளக்கத்தை தான் அவர்கள் சொன்னார்கள் தவிர அவர்கள் இஷ்டமாக எதையும் சொல்லிய இன்னா அன்ஸல்னா இலைக்க கிதாபன் பில் ஹக்கி தஹ்குமு பைனன் நாஸ்.
வாழ்க்கையுடைய பேச்சுகள் எல்லாமே குர்ஆனை ஆய்வு செய்து நாம் பேச வேண்டும் என்பதை நமக்கு தூண்டிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு அடுத்தாற்போல கண்மணி நாயகம் அவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும், அதற்கு தஃசீர் விளக்கவுரை செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு அன்பை நடந்திருந்தார்கள். சொன்னாங்க, என்ன செய்வேன்னு சொன்னாங்க. அவர் கிதாபை கொண்டு சுவார் அமல் செய்வேன், ஹதீஸை கொண்டு செய்வேன்னு சொன்னாங்க. அடுத்து கேட்டாங்க, ஹதீஸையும் கிதாபையும் குர்ஆனையும் காணப்படாத செய்திகளாக என்ன செய்வாங்க, என்னுடைய அறிவை கொண்டு செய்வேன் என்று சொன்னார். அப்போது கண்மணி நாயகம் அவர்களுடைய நெஞ்சை தட்டி அவர்களுக்கு பாராட்டினார்கள் சகோதரர்களே. ஆக இந்த வகையை பார்க்கின்ற பொழுது குர்ஆனுக்கு தஃசீர் செய்வதை கண்மணி நாயகம் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஆகவே இந்த அடிப்படையில் குர்ஆனுக்கு தஃசீர் செய்யக்கூடிய வகையிலே சில சஹாபாக்கள் ஸைத் பின் சாலித் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சிறுவயதிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இவர்களெல்லாம் குர்ஆனை பற்றி உண்டான அனைத்து விளக்கங்களும் ஒவ்வொரு ஆயத்துகளும் யாருக்காக எப்போது இருக்கிறது, எந்த சமூகத்துக்காக இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்தவர்கள் சகோதரர்களே. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், இறைவனின் சத்தியமாக குர்ஆனுடைய எந்த ஆயத்தை இறங்கினாலும் அந்த எவர் விஷயமாக இறங்கியது, எங்கு இறங்கியது என்பதை நான் அறியாமல் இல்லை, எல்லாமே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். மேலும் சொல்வார்கள், என்னை விட இந்த குர்ஆனுடைய விஷயத்திலே அதிக ஞானம் உள்ளவர் எவரேனும் இருக்கிறார் என்று தெரிந்து அவரிடத்திலே சில ஞானங்கள் இருக்கும் பட்சத்தில் அவரை தேடி சென்று அந்த செய்திகளை நான் படித்துக் கொண்டேன் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். 32 ஆண்டுகால பணியிலே ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குர்ஆனுடைய விளக்கத்தை நீங்கள் கேளுங்கள், அது மிகவும் சரியானது, எந்த வகையிலும் அது அப்பழுக்கற்ற ஒரு செய்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறுவயதிலே கண்மணி நாயகம் அவர்களுடைய துஆவை பெற்றவர்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீனி, அல்லாஹும்ம அல்லிம்ஹு ஹிக்மத வத்-தஅவீல வ ஃபக்ஹிஹு ஃபித்தீனி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நல்லா சொல்றார்கள். கண்மணி நாயகம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள், நீங்கள் அல்லாஹ் இறைவா இந்த இப்னு அப்பாஸ் மார்க்க ஞானத்தை குர்ஆனை பற்றி உண்டான ஆழமான தெளிவுரைகளை வழங்குவதற்காக உண்டான ஞானத்தை பற்றி வழங்குவாயாக என்று சொன்னதன் காரணமாக கண்மணி நாயகம் அவருடைய நேரடியான துஆவை பெற்றவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. ஆகவே அவர்களுடைய தர்ஜீமத்துல் குர்ஆன், அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கவுரை செய்வார்களேயானால் அதை கேட்டுக்கொண்டே அதை கேளுங்கள், அதில் எந்த விதமான தவறு இருக்காது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 32 ஆண்டு காலம் இப்பணியிலே இருந்து இறந்ததற்கு பிறகு அவர்களுக்கு பின்னால் 36 ஆண்டு காலம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய தாவீல் தஃசீர் பணியிலே அவர்கள் ஈடுபட்டார். அப்படி என்றால் இப்னு மஸ்ஊத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்திலே ஞானம் பெற்றிருப்பார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே குர்ஆனை ஓத ஆரம்பித்தேன், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பித்தேன். ஆக குர்ஆன் முடியும் வரைக்கும் நான் ஓதினேன். அவர்கள் ஒவ்வொரு ஆயத்திற்கு பிறகும் அந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை எனக்கு சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம 10 நிமிஷம் காலத்துக்கு போயிருக்கோம். எத்தனை நாட்கள் அவர் ஓதிக்கிறார்கள், ஒவ்வொரு ஆயத்திற்கு அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்க வேண்டும் சகோதரர்களை நினைத்து பாருங்கள்.
ரெண்டு பேரும் என்ன சொல்றா, சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய மகான்கள், சல்லல்லாஹு பார்த்தாலே போதும், பார்த்து கூடவே இருந்து அவர்களுக்கு பணி செய்து அவருடைய ஜிஹாதிலே கலந்து கொண்டு அவருடைய வறுமையிலும் செல்மையிலும் கலந்து கொண்ட சஹாபாக்களே என்ன சொல்றாங்க சொன்னா, இந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஆறாவுகள் காட்டத்துக்கு கட்டுப்படும், அதாவது அறிவு குறைந்தவர்கள் தானே என்று சொல்கிறாங்க. இன்னைக்கு இந்த காலத்தில் நாங்கள் இருக்கும் சொல்ல எவ்வளவு பெரிய அறிவுகாலத்தை நாங்கள் கற்றெடுக்கிறோம். எங்களை விட அவர்கள் அறிவு கம்மியானவர்கள், நாங்கள் அறிவார் மிகைத்தவர்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய சில கூட்டத்தாரை நாம் பார்க்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் அப்படிப்பட்ட கூட்டத்தார்களை எல்லாம் சீக்கிரமா அவர்களுக்கான முடிவை காட்டுவான். ஆயினும் அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த மகாபாசிகளே, தயவு செய்து கட்டாயமாக இந்த தஃசீருடைய படி வாரம் வாரம் நடத்துவது மட்டும் அல்லாமல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பெண்களுடைய ஜமாத்தை ஒன்றாக சேர்ந்து ஆணவ ஜமாத்து பெண் ஜமாத்து போய் நடந்துட்டே இருக்கு. ஆண் ஜமாத்து பெண் ஜமாத்து எதுக்கு கூடணும்னு சொன்னா, இந்த குர்ஆனை தஃசீரை விளக்கவுரையை கேட்பதற்காக ஆண்களுடைய ஜமாத்துகளை சேர்த்தேன், பெண்களுடைய ஜமாத்துகளை சேர்த்தேன். வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ இரு நாளோ பெண்களுக்கான ஒரு ஜமாவை சேர்த்து அவர்களுக்கு குர்ஆன் தஃசீர் செய்யுங்கள். ஹதீஸை பற்றி சொல்லுங்கள், வரலாறுகளை பற்றி சொல்லுங்கள், வழிமாறுகளுடைய அகமியங்களை சொல்லுங்கள். இப்படி சொல்வதன் மூலமாக தான் ஒவ்வொரு மக்களுடைய மனதிலும் ஈமான் வருவான் முறையில் இருக்கும், சக்தி பெற்றதாக இருக்கும். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் பணி நமது பள்ளியில் மட்டுமல்ல, நாகூருடைய அனைத்து பள்ளியில் மட்டுமல்ல, தமிழகம் தழுவிய அளவுக்கு இது ஒரு முன்மாதிரியாக அமைவதோடு மற்ற ஊர்களிலும் இது போன்ற தஃசீர் நிகழ்வுகளை நடத்துவதற்கு வல்ல அல்லாஹ் இந்த பள்ளியில் நடத்துகின்ற தஃசீர் பாக்கியத்தின் காரணமாக எல்லா ஊர்களையும் நடத்துவதற்கு வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. இதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு ஜமாத்தார்களும் ஒவ்வொரு மக்களும் தூண்டிக்கொண்டே இருக்கு. பள்ளியில் பண்ணி வரவாயா என்று சொல்வார்கள். எத்தனையோ செய்தி பரவலாக போயிட்டே இருக்குது. ஆக நீங்கள் செய்திகளை பரப்பிக் கொண்டே இருங்கள். அல்லாஹ் சொல்றார்களே, மக்களுடைய உள்ளத்தில் இந்த விஷயங்களை கவலையை கொண்டு இது போன்ற குர்ஆன் சம்பந்தமான விளக்குரைகளை கேட்பதற்கும் பிற மக்களை கேட்க வைப்பதற்கும் அல்லாஹ் சொல்றார்களே தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாசித்தாரான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்களுக்கு நன்றி. சிறப்பான உதவியாளர்கள் மேலும் நமக்கு அடிக்கடி இதை அவர்களுக்கும் கேட்பதை உதவி செய்யலாம். அடுத்தபடியாக இதற்காக காரைக்கால் பெரிய இமாமாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wal 'aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم إنما أمرت أن أعبد رب هذه البلدة الذي حرمها وله كل شيء وأمرت أن أكون من المسلمين وأن أتلو القرآن فمن اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فقل إنما أنا من المنذرين. وقال أيضا: قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفذ كلمات ربي ولو جئنا بمثله مددا.
أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. وقال أيضا اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. وقال أيضا إذا أحب أحدكم أن يحدث ربه فليقرأ القرآن. وقال أيضا أفضل عبادة أمتي قراءة القرآن. وقال أيضا كل مؤدب يحب أن يهدى مأدبته ومأدبته القرآن ومأدبة الله القرآن فلا تهجروه كما قال عليه السلام. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருளால் எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். சங்கை மிகுந்த உலமா பெருமக்களே, சமூகம் தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து பயன் பெறுவதற்கான வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களும், இதற்காக ஒத்துழைப்பும் உவகையும் செய்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் உட்பட அனைத்து பெருமக்களுக்கும் வல்ல ரஹ்மான் நல்லது புரிவானாக. சங்கை மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பத்திலே நமது இப்ராஹிம் மௌலானா ஹஸரத் அவர்கள் கூறியது போல நாம் ஒரு மகத்தான நிகழ்ச்சியிலே அமைந்திருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இடமும் ஒரு மகத்தான இடம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இறைவனுக்கு மிகவும் பிரியமான இடம் அல்லாஹ்வுடைய இறை இல்லங்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த இறை இல்லத்திலே நாம் எல்லாம் குழுமி இருக்கிறோம். அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள், ஒவ்வொரு ஏற்பாட்டாளர்களும் ஒவ்வொரு அமைப்பாளர்களும் அவர்களுடைய எந்த அமைப்பு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விரும்புவார்கள். குல்லு முஹத்தபின் யுஹிப்பு அய்யுதா மஹதபஹு. தன்னுடைய நிகழ்ச்சியிலே ஃபங்க்ஷனிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் நினைப்பார்கள். ஆனால் மஹதபத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நிகழ்ச்சியுடைய அந்த ஏற்பாட்டினுடைய நிகழ்ச்சி என்னவென்றால், அதனுடைய சங்கை என்னவென்றால், அதற்கு உரிய மரியாதை என்னவென்றால் கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சியை பாராட்டுகிறார்கள். ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கூறிய பொழுதும் குர்ஆனை ஓதுவதற்கு அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி நிறைய, குர்ஆனுடைய சிறப்பை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அந்த எத்தனையோ ஹதீஸுகளை எல்லாம் அருமை சகோதரர் நமது அஹ்மது முஹித்தீன் சமதானி அவர்கள் இந்த மன்றத்திலே நிகழ்த்தி இருப்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்பதிலே சந்தேகம் கிடையாது. நமது ஹஸரத் அவர்கள், திருப்பள்ளி இமாம், நமது நாகை மாவட்ட ஜமாத்துல்மா தலைவர் அவர்கள் கூறியது போல காரைக்காலிலும் கூட அந்த ஏற்பாடு நடந்திருந்தது. சில பல காரணங்களால் அதை தொடர முடியவில்லை. நாம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியை இதுபோன்று எங்கெல்லாம் நடந்து வருகிறதோ அல்லது நடக்க இருக்கிறதோ அவைகளை எல்லாம்
அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரையிலே நீடித்து நிலைபெறச் செய்ய வேண்டும் என்பது நமது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் கேட்டுக்கொள்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நாம் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, நாம் சாதாரண ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே, இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நாளை மறுமையிலே உங்களுக்கு அது சிபாரிசு செய்யும் என்று சொல்லி இருக்கக்கூடிய அது பற்றிய நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த குர்ஆனுக்கு இருக்கிற சிறப்பு இந்த உலகத்தில் எந்த புத்தகத்திற்கும் கிடையாது. குர்ஆனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வேறு எந்த புத்தகத்துக்கும் கிடையாது. எத்தனையோ புத்தகங்கள், எத்தனையோ விஷயங்களை சொல்லக்கூடிய புத்தகங்கள் நம்மிடத்திலே வருகின்றன, படிக்கிறோம், கேட்கிறோம். அவைகளை எல்லாம் நாம் படித்தால் நமக்கு எந்த ரியாக்ஷனும் கிடையாது, அதனால் எந்த பலனும் கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ்வின் மூலம் தந்திருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இருக்கிறதே, இந்த குர்ஆனை படிப்பதன் மூலம் மட்டும் நமக்கு நன்மை இருக்கிறது. லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப், லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வாஹிதுன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல, அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்தல்ல, அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய வசனம், ஒரு வசனத்திற்கு 10 நன்மை, ஒரு வசனத்திற்கு 10 நன்மை. நாம் குர்ஆன் வசனம் அலிஃப் லாம் மீம் என்று சொன்ன இந்த 3 எழுத்துக்கும் 30 நன்மை எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, வேறு எந்த புத்தகத்துக்கும் கிடையாது. எந்த புத்தகத்தையும் நாம் படித்து அதன்படி அமல் செய்தால்தான் அதற்கு விளைவு இருக்கிறது. ஒரு புத்தகத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இப்போ நம்ம டிவியில பார்க்குறோம், மற்ற செய்திகளில் பார்க்குறோம், அழகா ருசியா எப்படி சமைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சொன்ன உடனே அதை சமைச்சிட முடியாது, ருசிக்க முடியாது. அதை சமைத்து ருசித்து பார்க்க வேண்டும். சொல்லுவார்களே, ஏட்டை சுரைக்கா கதி குறவாது என்று சொல்வது போல, சீனி சர்க்கரை என்று பேப்பரிலே எழுதினால் எப்படி இனிக்காதோ அதுபோல அதை பிராக்டிக்கலாக செய்யும் பொழுதுதான் கண்ணியமிக்கவர்களே அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறதே, அந்த குர்ஆனை நாம் விவரம் தெரியாமல் ஓதினாலும் கூட அதற்கு நன்மை இருக்கிறது. அந்த பரிதாபம் நம்மிடத்திலே நாம் இன்னும் முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறோம். கவலையான செய்தி. இந்த குர்ஆன் நேற்று வந்ததல்ல, முந்தாள் வந்ததல்ல, 100 வருடங்களுக்கு முந்தி வந்ததல்ல, 200 வருடங்களுக்கு முந்தி வந்ததல்ல, அல்லது 500 வருடங்களுக்கு முந்தி வந்ததல்ல. சுப்ஹானல்லாஹ். நமக்கு வரலாறிலே ஒரு 100 வருடத்திற்கு முந்தி எந்த செய்தியும் தெரியாது. இந்த உலகத்தினுடைய நாட்டு நடப்பிலே எத்தனையோ கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, எத்தனையோ செய்திகள் இருக்கிறது. அந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள செய்திகள் எல்லாம் நசியம் மன்சியா, அவைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டு விட்டன, காலத்தோடு ஓட்டப்பட்டு விட்டன. ஆனால் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் 1500 வருடங்களை கடந்து இன்னும் சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவுடைய பாதுகாப்பிலே நடந்து வருகிறது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்திலே உபயோகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ கல்வி முறைகள், சமீப காலத்திலே வந்திருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், கணினி போன்ற இந்த கல்விகள் எல்லாம் சிறு குழந்தைகள் கூட அற்புதமான அந்த நிகழ்ச்சியை, அற்புதமாக அந்த கலையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. சாதாரணமாக இப்போ செல்போன் வந்து விட்டது. செல்போனுடைய அமைப்பு பூரா இந்த கம்ப்யூட்டருடைய ரீதியிலே தான் இருக்கிறது. ஆனால் சின்ன குழந்தைகள் கூட அந்த செல்போனை தலைகீழாக அதை உபயோகிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, 100 வருடங்களுக்கு அல்லது சில வருடங்களுக்கு 50-60 வருடங்களுக்கு இடையிலே வந்திருக்கக்கூடிய இந்த கல்வியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு பரிவு, ஒரு ஆழமான ஒரு புரிதல், 1500 வருடங்களுக்கு முன்னால் நம்மிடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை பற்றி
1500 வருடங்களுக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனை பற்றி நமக்கு முழுமையான ஞானம் இல்லை. இன்றும் கூட எத்தனையோ பேர்களுக்கு பிஸ்மில்லா ஒழுங்கா சொல்ல தெரியாது. பிஸ்மில்லாங்கிறது இல்லை, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அந்த ஹா உச்சரிப்பு, அந்த ரா உச்சரிப்பு ஒழுங்கா சொல்ல தெரியாது. ஷாஃபி இமாமுடைய கருத்தின்படி சூரத்துல் ஃபாத்திஹாவை எந்த மகரஜை எப்படி ஓதணுமோ அப்படி ஓதாத்தான் அது ரிஜெக்ட், கைர மக்பூல், தூக்கி எறியப்படும். யாருக்கு தெரியும் கண்ணியமிக்கவர்களே? இப்போது இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களில் நிறைய பேருக்கு நாம் குறை சொல்வதற்காக அல்ல, இது வருத்தமான உண்மையான நிகழ்ச்சி, பெரும்பாலானவர்களுக்கு தெரியவில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், எவருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய சிறு கொஞ்சம் கூட இல்லையோ, சிறு வசனம் கூட இல்லையோ, அவருடைய உள்ளம் கல் பைத்தில் ஹரிப், பாழ்பட்ட வீடு என்று சொல்லியிருக்கிறார். பாழடைந்த வீட்டுக்கு என்ன தெரியும், என்ன இருக்கும், என்ன நடக்கும்? பாழடைந்த வீட்டிலே என்னவெல்லாமோ தங்கிக் கொண்டிருக்கும். அதுபோல நம்முடைய உள்ளத்திலே தங்கி இருக்கிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பது போல, எப்படி ஒரு இரும்பை தண்ணீர் பட்டால் துரு ஏறி கொள்கிறதோ அதுபோல நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் துருவோடி இருக்கின்றன. வமா ஜிலாவுஹா கீல யா ரசூலல்லாஹ் வமா ஜிலாவுஹா திலாவத்துல் குர்ஆன் வ கஸ்ரத்து திக்ரில் மௌத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நம்முடைய உள்ளம் துருப்பிடித்து இருக்கிறதா, அதை தூய்மைப்படுத்துவதற்கு நிறைய குர்ஆன் ஓதுங்க, நிறைய மரணத்தை பற்றி நினைச்சுக்கிட்டு இருங்க, மரணத்தை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். கபூருக்காக சியாரத்திற்காக போக சொல்றது எதுக்காக வேண்டி? கபூருக்காக சியாரத்து செய்வதற்காக போக சொல்வதற்கு என்ன காரணம்? கண்ணியமிக்கவர்களே, நீங்க முன்னால போயிட்டீங்க, நாங்க பின்னால வர இருக்கிறோங்கிற வாசகம், அந்த வாசகம் வருது. நான் அடிக்கடி பல மேடைகள்ல சொல்றேன், தூங்க போகும்போது ஓதக்கூடிய துவா இருக்குதே, அந்த துவாவுக்கு நீங்க பொருள் சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா. என்ன பொருள்? நல்ல கரெக்டா சொல்லுங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹியா என்ன பொருள்? நான் உங்களை டெஸ்ட் பண்ண கேட்கல, ஒரு விஷயத்தை குறிப்பிடுறதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. நம்ம எல்லோரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், யார்தான் உன்னுடைய நாமத்தால் நான் தூங்குறேன், உன்னுடைய நாமத்தால நான் எழுந்துறேன், அப்படிதான் எல்லாரும் நினைச்சிருக்கோம். ஆனா அந்த மூத்துடைய அர்த்தம் நான் செத்து போறேன்னு அர்த்தம். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து, இறைவா உன் நாமத்தால் நான் மரணிக்கிறேன், உன் நாமத்தால் நான் உயிர் பெற்று எழுகிறேன், உன் நாமத்தால் உயிர் பெற்று எழுகிறேன். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸல்லதீன மௌத்திஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதீ கலா அலைஹல் மௌத் வ யுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா. அல்லாஹ் திருமறையில சொல்றான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸல்லதீன மௌத்திஹா, யாருக்கெல்லாம் மரணம் வருதோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் அஜல முடிச்சிருக்கானோ அவங்களெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிடுமா. தூங்கிட்டு இருக்காங்க, தூங்குறது ஒரு மரணம் தான், தூங்குறது ஒரு மரணம். தூங்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் இறந்து போய் இருக்கக்கூடிய இந்த ஜனாசாவை ரெண்டையும் பாருங்க. இதுக்கு ரூஹு போய்கிட்டு இருக்கும், அதுல ரூஹு இல்ல, ரெண்டும் ஈர்க்கு வரலாம். இவருக்கும் ஒண்ணும் தெரியாது, அவருக்கும் ஒண்ணும் தெரியாது. இறந்து போய் கிடக்கிறார், அவருக்கு ஏதாவது தெரியுமா? நிச்சயமா தெரியாது. தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவர் ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அதை தல்லா சொல்றான், வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதீ கலா அலைஹல் மௌத். யாருக்கு அல்லாஹ் மௌத்த முடிச்சிருக்கானோ, முடிவு பண்ணி இருக்கானோ, அந்த ரூஹை வச்சுக்கிட்டா திரும்ப கொடுக்க மாட்டான். வயுர்சிலுல் உக்ரா, மற்றவருக்கு அனுப்பியது. நம்ம எடுத்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தாங்க, இறைவா உன் நாமத்தால் நான் இறந்து போகிறேன், உன் நாமத்தால் நான் எழுந்திருக்கிறேன், உயிர் பெற்றிருக்கிறேன். இவைகளெல்லாம் எங்க தெரியுது? கண்ணியமிக்கவர்களே, நம்ம சமுதாய மக்களுக்கு நிறைய விஷயம் என்ன, கிட்டத்தட்ட 99% தெரியல, 99% தெரியல. அது எவ்வளவு கவலையான விஷயம். பெருமானா சொல்லி இருக்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் இருக்கிறதே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரிய அற்புதம். நம்ம குர்ஆனை ஓதலிய அது என்ன தஃசீரை பார்க்கறது? இந்த காலம் எவ்வளவு குழப்பமான காலம். தஃசீரை வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் பொருள் சொல்றாங்களே, மொழிபெயர்ப்பு படிச்சா படிக்கலாம், விளங்கும் சொல்றாங்களா? கண்ணியமிக்கவர்களே, குன்ன லிபாசுல்லகும் வான்தும் லிபாசுல்லகுன்ன, மொழிபெயர்ப்புல வருது, அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்று வருகிறது. ஆடை எல்லாம் நம்ம போடுற ஆடை. நமக்கு என்ன விளங்கும் மொழிபெயர்ப்புல? கண்ணியமிக்க விட என்ன விளங்கும்? அசத்து கூட சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலா வ அன்தும் சுகாரா.
அவர்கள் ஒரு டைப்ல சொன்னாங்க, நான் இன்னொரு டைப்ல சொல்றேன் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாவ அன்தும் சுகாரா. விசுவாசிகளே, நீங்க போதையோட இருக்கும்போது தொழுகைக்கு போவாதீங்க. அப்ப போதையோட இருக்கலாம். அதுல என்ன விளங்குது நமக்கு? நீங்க போதையோட இருந்தா தொழுகைக்கு போக மாட்டான். அப்ப நம்ம குடிக்கலாம், தொழவும் மாட்டான். பிரச்சனை செய்யுது, விளங்கத்தான் செய்யலாம். கண்ணியமிக்கவர்களே, நீங்க போதையோட இருந்தா தொழ வேண்டாம். நாம அப்படித்தான் நினைப்போம். சஹாபாக்கள் அப்படி நினைக்கல. சஹாபாக்கள் தொழுக உயிரில் நமக்கு போதையோடு இருந்தா நம்ம தொழ முடியாத, அதனால போதையை தவித்தாங்க, தொழ போனாங்க. நம்ம என்ன செய்வோம்? போதையோட இருக்க, என்னப்பா நான் குடிச்சிருக்கேன், தொழ வேண்டாம். அல்லாவே சொல்லியிருக்கு. சொல்லுமா இல்லையா? கண்ணியமிக்கவர்களே, நம்ம மெருமன நுனிப்புல் மேய கூட நம்ம தயார் இல்லை. கிராத்துல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனை ஓதுவதற்கு கூட நாம் தயார் இல்லாமல் இருக்கிறோம். அதில் உள்ள ஆழமான செய்தியை நம்ம எப்ப முடியும்? கண்ணியமிக்கவர்களே, எவ்வளவு கவலையான செய்தி குர்ஆன். நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய வசனத்தில் சொல்லு இஷா வரைக்கும் அசரத் அவர்கள் அமைப்பாளர் டைம் கொடுத்தாங்க. ஏதோ கொஞ்ச நேரம் எடுத்துட்டு பேசுறேன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் திருமலையில சொல்றான், நான் வச்சிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்க, குல்லவ் கானல் பஹரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி லனஃபிதல் பஹரு கப்ல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி. கடலை மையாக்கி சாத்தியமே இல்லை. கடலை கற்பனை பண்ண முடியும்னா கடல் ஆழத்தையோ அகலத்தையோ நீளத்தையோ இதுவரையிலும் யாரும் கணக்கிட்டதில்லை. இதுவரையில கணக்கிட்டது கிடையாது. அங்க அரபி கடல்ல இந்த மகா சமைக்கிறோம், வங்காள விரிகுடா எப்படிதான் சொல்லி இருக்கவே தவிர அதனுடைய டோட்டல் முடிவு நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்றான், குல்லவ் கானல் பஹரு மிதாதல் லிகலிமாத்தி ரப்பி. கடலை மையாக்கி இறைவனுடைய கலிமாவை நீங்கள் எழுத தொடங்கினால், இறைவனுடைய கலிமா என்று சொன்னால் என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய கலாமான இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்துல சொல்றாங்க, இதா அஹப்ப அஹதுக்கும் ஐ யுஹத்திஸ ரப்பஹு. யாராவது ஒருவர் இறைவனோடு பேச விரும்பினால் ஃபல்யக்ரஇல் குர்ஆன். அல்லாஹ்ட்ட பேச உங்களுக்கு விருப்பமா? நீங்க குர்ஆன் ஓதுங்க. அல்லாஹ்ட்ட பேச உங்களுக்கு விருப்பமா? நீங்க குர்ஆன் ஓதுங்க. அது தெளிவாக சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருக்கு. தெளிவா சூரத்துல் ஃபாத்திஹாவுல இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய மொழிபெயர்ப்ப நம்ம தெரிஞ்சோம்னா விளங்குனா அது புரியும். அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது. இய்யாக என்றால் என்ன கருத்து? உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். கண்ணியமிக்கவர்களே, உன்னையே என்று சொல்ல வேண்டுமானால் நம் முன்னால் ஒருவர் இருந்தால்தான் சுட்டி காட்ட முடியும். உன்னையே என்று ஒருவரை சுட்டி காட்ட வேண்டுமானால் நம் முன்னால் ஒருவர் இருக்க வேண்டும். உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் வைய்யாக நஸ்தஈன் உதவியும் தேடுகிறோம். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வை நம்ம பார்த்து வணங்கணுங்கிறாங்க. நம்ம மூலானாக்கள்லாம் படிச்சிருக்காங்க, மதரசாக்கள்ல பெரிய பெரிய கிதாபுகள்ல படிச்சிருக்காங்க. அதுக்கு நமக்கு சொல்லி தருவாங்க. மாநில அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அவன் தூரமா இருக்கிற ஓரத்திலையும் அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் மகா கிருபையாளன், மாலிகி யௌமித்தீன் அப்படியே சொல்லிட்டு வரும்போதும் அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் நமக்கு கிட்ட வர்ற மாதிரி இருக்கும். அல்லாஹ் நம்ம கிட்ட வந்துட்டா, யாரெல்லாம் உன்னைத்தான் நாங்க வணங்குறோம், அந்த உணர்வு நமக்கு வரணுமா? நமக்கு என்ன உணர்வு வருது சொல்லுங்க? அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டினோம்னா இந்த மனுஷன் எப்படா ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, எவ்வளவு நேரம் துவா ஓதுறாரு, எவ்வளவு நேரம் கிராத் ஓதுறாரு, சீக்கிரம் முடிக்க மாட்டாரா? வீட்டுல எத்தனையோ பிரச்சனை கிடக்குத, எத்தனையோ முடிச்சுட்டு வந்திருக்கோமே. சுப்ஹானல்லாஹ், நாம எப்ப இருந்தோம்? அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உஅ்புது ரப்பக, நீ உன்னுடைய ரட்சகனை வணங்கு, கஅன்னக தராக, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போல நீ வணங்கு. அல்லாஹ்வை நீ பார்க்கிற, ஈயாக நஅபுது, அப்படித்தான் வணங்கணும். அல்லாஹ் வணக்கம் நம்மள்ட்ட யாருமே இல்லை, எந்த வணக்கமும் இல்லை. அல்லாஹ்வை முன்னால கண் முன்னால் கொண்டு வந்து காட்சியாக ஆக்கப்பட்டு வணங்க வேண்டும். அந்த நிலைக்கு நம்ம வரணுங்கிறது தான். ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக. உன்னால பார்க்க முடியாத, நீ முயற்சி பண்ணு, அந்த முயற்சியை நீ பார்த்துக்கிட்டே இரு, செய்துக்கிட்டே இரு. அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ அவனை பார்க்க முடியாட்டியும் கூட அல்லாஹ் உன்னை பார்க்கிறாங்கிற அந்த நிலைமையை வணங்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நியமிக்கவர்களே, இந்த கருத்துக்கள் எல்லாம் திருக்குர்ஆன் வழியாக சமுதாயத்துக்கு சென்றடைய வேண்டிய ஒரு மாபெரிய ஒரு பொக்கிஷமான அரிய தகவல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறதே, உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம்.
அந்த குர்ஆன் நம்ம ஓதுறதுனால எவ்வளவோ சிறப்பு இருக்கு. அந்த குர்ஆன் நமக்கு மறுமையில் சாட்சி சொல்லக்கூடிய ஒரு சிவா செய்யக்கூடிய தன்மையில் இருக்கு. அந்த குர்ஆன் இருக்கக்கூடிய தத்துவமான கருத்துக்களை எல்லாம் நாமெல்லாம் நிச்சயமாக படிக்கணும், ஆழ தெரியணும். அதுல இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும்பொழுதுதான் அதுல உள்ள முழு விஷயங்களை புரிந்து நாம் செயலாக்கத்துக்கு கொண்டு வர முடியும். அந்த முயற்சியை தான் மகான்கள் பெரியவர்கள் எல்லாம் இந்த முயற்சியில செஞ்சிருக்காங்க. சுருக்கமாக வார்த்தையை முடிச்சுக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்காங்க, சின்ஃபானி மின் உம்மதி, சின்ஃபானி மின் உம்மதி இதா ஸலுஹா ஸலஹன் நாசு குல்லு வைதா ஃபஸதா ஃபஸதன் நாசு குல்லு அல் உலமா வல் உமரா. இந்த சமுதாய மக்களை திருந்தணும்னு சொன்னா, இந்த சமுதாய மக்கள் நல்ல வழிக்கு வரணும்னு சொன்னா, ஏற்கனவே பெருமாள் சொல்லியிருக்காங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமக்ஸத்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்தி ரசூலி. நீங்கள் வழிகேட்டில் போகாம இருக்கணுமா, நேரிய பாதையில் இருக்கணுமா, ஒழுங்கான தீனுல் இஸ்லாமில் இருக்கணும்னு சொன்னா நான் 2 விஷயத்தை சொல்லியிருக்கேன். அல் குர்ஆன் வ சுன்னத்தி ரசூலி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை, குர்ஆனும் அந்த வழிமுறை, அந்த குர்ஆனுடைய அந்த தத்துவங்களை எல்லாம் நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் செய்திருக்காங்க. அதைத்தான் பெருமானா சொல்றாங்க, இந்த சமுதாயத்திலே 2 பிரிவினர் இருக்காங்க. 2 பிரிவினர் சரியாக நடந்தால், அரைக்கால பலகீனமானதுக்கு ஒரு காரணம் 2 பேரும் ஒழுங்கா ஓடல. ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் தேவை. இந்த வண்டி ஓடணும், அந்த வண்டி ஓட மாட்டாங்க, அந்த வண்டி ஓடணும், இந்த வண்டி ஓட மாட்டாங்க. அதை நான் குறையா சொல்ல வர ஒரு கவலையா சொல்றேன். தலைவர் கூட வந்திருக்காங்க, அதான் அந்த கவலை சொல்றேன். நான் ஒரு கவலையில சொல்றேன். ஆனா ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் தேவை. ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் தேவை. பெருமானா சொல்லி இருக்காங்க, உலமாக்கள் உமராக்கள். இங்க நிர்வாகம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டா சொன்னா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இந்த நிர்வாகமே முன்னின்று இந்த ஏற்பாட்டுக்கு துணை செய்துன்னு சொன்னா கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அது மகத்தான கூலி கொடுப்பான் என்பது சந்தேகம் இல்லை. இது முகத்தாட்சிக்காக முகசுதிக்காக உள்ள பாராட்டு அல்ல. பெருமானா சொல்லி இருக்காங்க, உலமாக்களும் உமராக்களும் சரியாக இருந்தா என் உம்மத்து சரியாகும். உலமாக்கள் உமராக்களும் சரியாக இருந்தா என் உம்மத்து சரியாயிடும். உலமாக்கள் ஆர்வமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பப்ளிக்ல இருக்கக்கூடிய மக்களும் என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். பப்ளிக்ல இருக்கக்கூடிய, அதாவது துணையாக உமராக்கள் நிர்வாகிகள் இருக்கணும், பொதுமக்களும் ஒத்துழைப்பாக இருக்கணும். இந்த 2 இருக்குமானால் இந்த குழப்பங்கள் எல்லாம் வராது. நான் எமசுகு இல்லம் புத்தகருக்கு அர்த்தம் சொல்றாங்களே, எப்படி சொல்றாங்க? தூய்மையானவர்கள். குர்ஆன் எடுத்து பாருங்க, தூய்மையானவர்களை தவிர இதை யாரும் தொட மாட்டார்கள். இதை தொடமாட்டார்கள் இருக்குதே, இது குர்ஆன் என்று நம்ம விளங்குறதா அல்லது வேற எதையும் விளங்குறதா? அது விளக்கத்துக்கு முஃபஸ்ஸிர் தேவை. தூய்மையானவர்களா என்ன விளக்கம் என்பதை சொல்வதற்கு இன்னொரு முஃபஸ்ஸிர் தேவை. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் குர்ஆனை பற்றிய ஆழமான கருத்து. இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். وَلَوْ أَنَّ مَا فِي الْأَرْضِ مِنْ شَجَرَةٍ أَقْلَامٌ وَالْبَحْرُ يَمُدُّهُ سَبْعَةُ أَبْحُرٍ مَا نَفِدَتْ كَلِمَاتُ اللَّهِ. நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனத்துல கடல் மையாக ஆக்கப்பட்டு அதுபோல ஆக்கப்பட்டு வந்தது. இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான், 7 கடலாக மாற்றப்பட்டார். சுப்ஹானல்லாஹ். ஒரு கடலை பத்தியே முடியாது. அந்த வசனத்துல வருது, இது போன்ற வேறொரு கடலை கொண்டு வந்தாலும். சில முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க, இது போல என்று சொன்னா எத்தனை போல வைக்கலாம், 7 கடல் அல்ல, எத்தனை கடல் வேண்டுமானாலும் வச்சுக் கொள்ளலாம். ஆனா இந்த வசனத்தில் சொல்றான், 7 கடலையும் மையாக ஆக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மரங்களையும் எழுதுகோலாக கலமாக ஆக்கி அல்லாஹ்வுடைய கலாமை எழுதினா முடியாது சொல்லப்பட்டது. அப்படியானா எவ்வளவு பெரிய விஷயம், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம இப்ப தஃசீர் வகுப்பு தொடங்குறோம். மௌலானா அஹமது மைதி அன்பு சகோதரர் 14 வருஷங்கிறாங்க. எவ்வளவோ பயான் நடக்குது. நான் காரைக்கால பெருமையா சொல்வேன், நாகூர்ல குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு 100 பயான் நிகழ்ச்சியாக நடக்குது. நான் முகசிக்காக சொல்ல திரும்பவும் சொல்றேன், குறைந்தபட்சம் நாகூர்ல 100 நிகழ்ச்சியாவது இஸ்லாமிய நிகழ்ச்சி நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 × 365 கால்குலேட் பண்ணோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 4 நாளைக்கு ஒரு பயான் நடக்குது. 4 நாளைக்கு. ஆனா அது போன்று நம்ம காரைக்காலாம் இல்லை. அது பெருமைதான், சந்தோஷம்தான். இருந்தாலும் இந்த தஃசீர் நிகழ்ச்சி என்பது இப்போதான் தொடங்கும்.
தஃசீர்கள் சேர்ப்பது, அதுபோல ஹதீஸ் நிகழ்ச்சி, அன்னதாரை பற்றிய நிகழ்ச்சிகள் தான் தொடங்கும் சொல்லப்பட்டிருக்கு. நமது ஹசரத் அவர்கள், நமது தலைவர் அவர்கள் வேண்டுகோள் வைத்தது போல இது எல்லா பள்ளிக்கும் பரவணும், எல்லா பள்ளியிலும் நடக்கணும், எல்லா மக்களும் இதுக்கு முழு ஒத்துழைப்பாக இருக்கணும். குர்ஆனுடைய தத்துவங்களையும் குர்ஆனுடைய ஆழமான கருத்துக்களையும் நாம் கேட்டு தெரிந்து நாம் அதன்படி நடப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சிக்கணும். வல்ல ரஹ்மான் அந்த முயற்சிகள் அனைத்திலும் நமக்கு எல்லா விதமான வெற்றியை தௌஃபீகை தருவானாக என்று வேண்டிக் கொண்டவனாக வாய்ப்பளித்த இந்த அமைப்பாளர்களுக்கு எனது மேலான நன்றியை தெரிவித்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹ்தானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை கூறிக்கொள்கின்றேன். நமக்கெல்லாம் நல்ல பத்திரத்தை வழங்கினார்கள். இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது 8:30 ஜமாத் நடைபெறும். அருமை சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு துவக்கம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக அடுத்த செவ்வாய்க்கிழமை மாரித் தொழுகைக்கு பிறகு ஏரலபி ஜாமியா மஸ்ஜிதில் ஹதீஸ் விளக்க உரை துவக்கப்பட இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் மௌலானா அத்திக்கடை வாஹித் ஃபாத்திமா அரபிக் கல்லூரியின் முதல்வர் அத்தரை மசூத் பேச இருக்கிறார்கள். அதிலும் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நண்பர்கள் சகோதரர்களை சொல்லுங்கள். வீட்டில் உள்ள பெண்களை மஜ்லிஸுக்கு வர சொல்லுங்கள். ஏனென்றால் பெண்களுக்கு என்று தனி இடவசதி செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை அனைவரும் தன் வீட்டு நிகழ்ச்சியாக நினைத்து தருகை இதில் கலந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இன்றைய துவக்க நிகழ்ச்சியாக இந்த மஜ்லிஸுடைய எப்படி சொல்றது எனக்கு தெரியல, முஃபஸ்ஸிர், அதாவது திருக்குர்ஆன் விரிவுரை நமக்கு தர இருக்கின்ற நமது பள்ளியின் இமாம் மௌலானா அலவி அல்-ஹாஜ் ஓகே அஹ்மத் சமதான அவர்கள் இப்பொழுது திருமறையின் தஃசீர் விளக்க உரையை துவக்கி வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்கு மிகுந்த மேன்மைக்கு முதலாம் அல்லாஹ் மேல நல்லடியார்களே, அல்லாஹ் நரகம் அவனின் கருணையும் அவரின் சாந்தியும் சமாதானமும் எதிர்த்து நம் அனைவரும் சேர்க்கிறாங்க. ஆமீன். இந்த புனிதமிக்க மஜ்லிஸ் அல்லாஹ் அவனுடைய மேலான அருளாக போஷித்திருக்கிறார். இதற்கு ஏற்பாடாக இருந்த ஆன்மீகத்தை எதிர்த்தவர்களுக்கும் நமது பள்ளியை நிர்வாகிகளுக்கும் இதை கேட்கின்ற உங்களுக்கும் இதை சொல்வதற்கான என்னை தூண்டிய ஹஸரத்துக்கும் எனக்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுதத்தை தருவானாக. துவக்கமாக பரக்கத்துக்கு சொல்ற ஃபாத்தியாவை ஒரே ஒரு கேள்வி நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் நேரம் அதிகமாக இருந்தது இந்த காரணத்தால். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب
கண்ணியமான அதற்கு அவர்களும் சுல்த ஃபாத்திமாவுடைய அதிலேயே சுரண்டு வந்து 2 விஷயங்களை அப்படி சொன்னார்கள். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு தலைவர் அவர்களும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதை சீரார் அவர்களும் முறை நிகழ்த்தினார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அப்படியானால் அவனை பார்க்க முடியும் என்று நமக்கு தெரிகிறது. எப்பொழுது அண்ணன் பெருமாள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களோ, நீங்கள் ரப்பை வணங்குவதாக இருந்தால் அவனை பார்ப்பது போன்று வணங்குங்கள், இல்லை என்று சொன்னால் அவன் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு வணங்குங்கள். பார்க்க தகுதி இருக்கிறது என்பதை மாணவியர்கள் சூசகமாக சொல்வார்கள். குர்ஆன்ல ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்வான், "வஃபீ அன்ஃபுஸிகும் அஃபலா துபஸிரூன்." உங்களிலே அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் பாருங்கள். சீனாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மிம்பர் படியிலிருந்து மக்கள்கிட்ட இப்படி கேட்டாங்க, "சல்மா ஷித்தும்." நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதை கேளுங்கள். அலிரலியல்லாஹு மக்கள் சொல்றாங்க, நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி விதண்டாவாதமாக இருக்கக்கூடாது என்பதையும் சொன்னாங்க. அல்லாஹ் இஸ்மாயில் அப்துல் ரஹ்மான் இந்த ஆயத்துக்கு இந்த விஷயத்தை எழுதுவார்கள். சொன்ன பொழுது சபையிலிருந்து ஒரு மனிதர் எழுந்திருத்தார். யா அமீர் ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது உண்டா என்று கேட்டார். அடிநாயகர் கேட்டாங்க, எதை கேட்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கேளுங்கள் என்று சொன்ன பொழுது சபையில் இருந்த ஒரு மனிதர் அல்லாஹ்வை பார்ப்பது உண்டா என்று கேட்டார்கள். சீதனா அலிரலியல்லாஹு சொன்னாங்க, நான் அல்லாஹ்வை பார்க்காமல் ஒரு நாளும் ஒரு வணக்கத்தையும் வணங்கியதில்லை என்று சொன்னார். எப்பொழுதெல்லாம் நான் தக்பீர் கட்டுவேனோ, எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்கு நிற்பேனோ, அப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை பார்க்காமல் என் வணக்கத்தை முடிப்பதில்லை என்று சொன்னார்கள். தெரிஞ்சுட்டாங்க சபை. அவர் கேட்டார், நீ கைஃப தஅபுது ரப்பக, உன் ரப்பை எப்படி கைஃப தஅபுது ரப்பக, உங்களுடைய ரப்பை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்ன சொன்னாங்க, அந்த தஅபுது, அதாவது வணங்குகின்ற பொழுது நான் அல்லாஹ்வை பார்க்காமல் வணங்கியதில்லை என்று சொன்ன பொழுது எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அலிரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் ரஅய்து ஃபீ ஐனைனி, இந்த 2 கண்களால் என் ரப்பை நான் பார்க்கவில்லை, வலாகின் ரஅத்தில் குலூப், என் உள்ளத்தால் அல்லாஹ்வை பார்க்கிறேன் என்று சொன்னார். என் உள்ளத்தால் அல்லாஹ்வை பார்த்து அவனை வணங்குகிறேன், அவனை பார்க்காமல் என்றைக்கு நான் வணக்கத்தை முடித்ததில்லை என்று சொல்வாங்க. அப்படியானால் அல்லாஹ்வை நம் புறக்கண்களால் பார்க்க முடியாவிட்டால் கூட அகக்கண்களால் பார்க்க முடியும். அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவார்கள், எப்படி எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிஅராஜை ஏற்படுத்தி அவனோடு நேரடியான நெருக்கத்தை ஏற்படுத்தி சம்பாஷணத்தை ஏற்படுத்தினானோ, அதுபோன்று என் உம்மத்தில் உள்ள நல்லவர்களுக்கு மிஅராஜ் உண்டு. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகைதான் அவர்களுக்கு மிஅராஜ் என்பதை மாணவி அவர்கள் ஹதீஸ் மூலமாக நமக்கு விளக்கம் தருவார்கள். சங்கீதவர்களே, அந்த அடிப்படையில் ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன் ஆயத்துக்கு நிரம்ப விளக்கம் இருக்கிறது. அதை தொட்டெல்லாம் இன்றைக்கு ஒரு செய்தி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்பொழுது வணங்கினாலும் ரப்பை நினைவு, அவனை பார்த்து வணங்கும், அவனை பயந்து வணங்கும் பாக்கியமாக்களாக அல்லாஹ்வை வாழ்த்து செய்வனாக. இந்த நிகழ்வை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொடராக நடத்த பாக்கியங்கள் ஒவ்வொரு மாதம் எல்லோருக்கும் வந்து கலந்து கொள்ளக்கூடிய நசீப் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பாக்கியமாக தருவானாக. வாழ்வதற்கான நோய்கள் இல்லாமல் வாழ்ச்சி தந்தருவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய்கள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழ பாக்கியம் தந்தாலும் எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாக வந்த நாகை மாவட்ட ஜமாத் உலமா சபை தலைவர் அவர்களுக்கும், நாகை மாவட்ட புதுவை மாநில ஜமாத் உலமா செயலாளர் அவர்களுக்கும் நன்றி. இன்னும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இதில் நடத்துவதற்கு அனுமதியும் ஆதரவு தந்த நிர்வாகத்தினருக்கும், உரையாற்ற ஏற்றுக்கொண்ட சமுதாய அவர்களுக்கும், மஜலிஸில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமாக நன்றி தெரிவித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த செவ்வாய்க்கிழமை ஏகலவி ஜாமியா மஸ்ஜிதில் செவ்வாய்க்கிழமை ஆயுதத்துறைக்கு பிறகு ஹதீஸ் விளக்க உரை துவக்கம் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். அதற்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை
மீண்டும் செய்து கொள்ளலாம். ஒரு வாரம் செய்து பண்ணியும் மற்றொரு அடுத்த வாரம் வேலையாக மாறி மாறி இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும். இங்கே குர்ஆன் விளக்கவுரை, ஹதீஸ் விளக்கவுரை, அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வார்கள்.